ஹாய்! இது பன்னீர் பட்டர் மசாலா. இது வந்து நான், சப்பாத்தி, இட்லி, தோசை எதுனாலும் சாப்பிட்டுக்கலாம். இது எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 4 பல்லாரி, நல்லா பல்லாரி வெங்காயம் நல்லா பொடி பொடியா கட் பண்ணி வச்சுக்கணும். 4 தக்காளி, இவ்வளவும் போட்டு கொஞ்சம் எண்ணெய ஊத்தி, நல்லா வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். இது கொஞ்ச நேரம் வதக்கணும். நல்லா பொன்னிறமா வர்ற வரைக்கும் வதக்கிக்கிட்டே இருக்கணும். என்ன ஒண்ணு, தீ வந்து ஸ்லோவா இருக்கணும். இந்த இதுக்கு வேகமா எரியக்கூடாது. ஸ்லோவுல வச்சே இது பண்ணணும். இத கொஞ்சம் பொறுமையா வதக்கிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் ஒரு 4, 5 வரமிளகாய் எடுத்து அதையும் போட்டு வதக்கணும். தீ ஸ்லோவா இருக்கிறதுனால, நம்ம கொஞ்ச நேரம் வதக்கிக்கிட்டே தான் இருக்கணும். அப்புறம் தக்காளிய போட்டு வதக்கணும். தக்காளிய போட்டு நல்லா வதக்கி ரொம்ப நேரம் அத மெதுவா வச்சு வதக்கிக்கிட்டே இருக்கணும். மெதுவா வதக்கிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் இது வந்து என்னன்னா, இது ஒரு 7, 8 பேர் சாப்பிடுற மாதிரி இந்த பன்னீரு. இது வந்து இது வந்து முந்திரி ஒரு 200 கிராம் போட்டு அதையும் நல்லா வதக்கணும். இது அப்புறம் கொஞ்சம் உப்பும் போட்டு, உப்பு போட்ட பிறகு இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கிரும். அப்படியே தக்காளி சட்னிக்கு வதக்குற மாரியே வதக்கி, அப்புறம் இத எடுத்து ஆற வச்சிரணும். நல்லா வதங்கின பிறகு எடுத்து, நல்லா ஒரு ஃபேன் காத்துல கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு, அப்புறம் நல்லா மிக்ஸில போட்டு அரைச்சிரணும். இது என்னன்னா, பன்னீர் வந்து ஒரு 400 கிராம் நாங்க எடுத்திருக்கிறோம். ஒரு 8, 10 பேரு சாப்பிடுறதுனால. இது வந்து அமுல் அமுல் பிரஸ் கிரீம். இது வந்து அதுவும் அது செய்யும்போது ஊத்துறதுக்காக. அப்புறம் கோவா, இனிப்பில்லாத கோவா. இது ஒரு 200 கிராம் வாங்கி எடுத்திருக்கிறோம். ஆனா, நாங்க ஒரு 100 கிராம் தான் அதுல போட போறோம். இது எல்லாமே எடுத்து கட் பண்ணி வச்சுக்கணும். அ அப்புறம் அந்த சட்டியில அத வந்து அரைச்சு வச்சுட்டோமா, அதுக்கப்புறம் வேற சட்டியில கொஞ்சம் எண்ணெய ஊத்தி, ஆனா தீய ஸ்லோவா வச்சு 1 1/2 ஸ்பூன் இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடரு. தீ வேகமா வச்சா கரிஞ்சிருங்கிறதுக்காக தீய ஸ்லோவா வச்சு இது வந்து பழையபடி சாதாரண மிளகாத்தூள். இது வந்து 1 1/2 ஸ்பூனு. அப்படியே எண்ணெயில நல்லா வதக்கி விடணும். அந்த பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு, நம்ம அரைச்சு வச்சிருக்கிறோம் இல்லையா? வெங்காயம், தக்காளி, முந்திரி எல்லாம். அத அப்படியே அதுல ஊத்தி கிளற வேண்டியது தான். என்ன கொஞ்சம் டைம் எடுக்கும். தீ ஸ்லோவா வச்சு வச்சு நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லி எல்லாம் நெறைய போடணும் இதுக்கு. மல்லி இலை, தேவைக்கு உப்பு. இது வந்து என்னன்னா, கரம் மசாலா. இது வந்து இது 1 1/2 ஸ்பூன் போல போடணும். அப்புறம் இந்த கஸ்தூரி மேத்தி. அதையும் கொஞ்சமா மேல தூவி விடணும். இது போட்டா நல்லா வாசனை கம கமன்னு இருக்கும். அதுக்காக வெந்தய கீரை. தீ வேகமா வச்சா தக தகன்னு வீடு பூரா தெறிக்குங்கிறதுக்காக லைட்டா வச்சு நம்ம மூடி போட்டுற வேண்டியதுதான். அப்புறம் பன்னீர் வெட்டணும். இது வந்து என்னன்னா, அந்த கோவா, இனிப்பில்லாத கோவா இருக்கு இல்லையா? அத வந்து 200 கிராம் நாங்க வாங்குனோம். ஆனா 100 கிராம் தான். அத பீஸ் பீஸா வெட்டி மிக்ஸில வந்து போட்டு அரைச்சு, பால் வந்து காய்க்காத பாலு, பச்சை பால ஊத்தி நல்லா மையா அரைச்சு எடுத்து வச்சுக்கணும்.
அதுக்கப்புறம் பன்னீரை பீஸ் பீஸா வெட்டிக்க வேண்டியதுதான். பன்னீர் பீஸ் பீஸா வெட்டி இது 400 கிராம் அவ்வளவு வெட்டிட்டோம் நாங்க. அப்புறம் இதெல்லாம் பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டாச்சு. நம்ம எல்லாம் அரைச்சு ஊத்திருந்தோமே அது பச்சை வாசனை போகணுங்கிறதுக்காக அதெல்லாம் நல்லா கிண்டி விட்டாச்சு. நல்லா கொதியும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த ஃப்ரெஷ் கிரீம் இருக்கு இல்லையா? அமுல் ஃப்ரெஷ் அத போட்டு அதையும் நல்லா கிண்டிக்க வேண்டியதுதான். அதையும் கிண்டிக்கிட்டு நம்ம மிக்ஸில அரைச்சு வச்சோம் இல்லையா? கோவா, பாலு அதையும் ஊத்தி இதுலயே ஊத்தி நம்ம கிண்டிற வேண்டியதுதான். அதுக்கப்புறம் மெதுவா நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு ரொம்ப நேரம். இது பச்சை வாசனை போகணுங்கிறதுக்காக ரொம்ப நேரம் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இது ஒரு 2, 3 ஸ்பூன் கொஞ்சம் சர்க்கரையும் போடணும். அப்பதான் அந்த டேஸ்ட் எடுத்து குடுக்குங்கிறதுக்காக சுகர் சேர்க்கிறோம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பன்னீரையும் நம்ம போட்டுறணும். பன்னீரையும் போட்டு பழையபடியும் நல்லா மூடி வச்சு திருப்பியும் ஒரு 10 நிமிஷம் அப்படியே சிம்ல வச்சு நம்ம வேக விடணும். இந்த இப்பெல்லாம் கல்யாண வீட்டுக்கு போனா முக்கால்வாசி நான் பன்னீர் பட்டர் மசாலான்னு இதுதான் வைக்கிறாங்க. நம்ம கல்யாண வீட்ல சாப்பிடுறோம். இது நம்ம வீட்ல செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இது வந்து மஞ்சத்தூள் எதுவும் போடக்கூடாது. இந்த கலர்ல தான் இருக்கும். இது வந்து சப்பாத்தி இதுக்கெல்லாம் தொட்டுட்டு சாப்பிட்டா அவ்வளவு அருமையா இருக்கும். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இத மூடி போட்டு வச்சுட்டு, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம எடுத்தோம்னா, அது அவ்வளவு அழகா வெந்துருது. பார்க்கறதுக்கும் நல்லா இருக்குது. அப்புறம் நம்ம ஒரு பவுல்ல எடுத்து மாத்திக்க வேண்டியது தான். மாத்திக்கிட்டு இதுதான் பன்னீர் பட்டர் மசாலா. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இது செஞ்சு பாருங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.